வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தொலைக்காட்சி விவாதங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக வாதாடுபவரும் இந்துத்துவ செயற்பாட்டாளருமான இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அர்ஜுன் சம்பத் பற்றி பலரும் அறியாத தகவல்களை காண்போம். 1965ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அர்ஜுனன் தங்கமணி அம்மாள் தம்பதியினரின் மகனாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவில் உள்ள பெரிய கவுண்டனூர் எனும் சிற்றூரில் பிறந்தார் அர்ஜுன் சம்பத். 12ஆம் வகுப்பு வரை படித்த அர்ஜுன் சம்பத் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரி படிப்பு தொடர முடியாமல் தனியார் நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் தனது தந்தை அர்ஜுனன் நடத்தி வந்த சலூன் கடையிலும் சிறிது காலம் பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் தான் RSS பற்றிய அறிமுகம் அர்ஜுன் சம்பத்திற்கு ஏற்பட்டது. ராஷ்டிரிய சேவா சங்கம் எனப்படும் RSSல் தீவிரமாக செயல்பட்டு வந்த உள்ளூர் பிரமுகர்கள் சிலரது நட்பு அர்ஜுன் சம்பத்திற்கு கிடைக்க அவர்கள் மூலம் RSS சித்தாந்தம் ஈர்க்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு RSSல் இணைந்தார். தனது பள்ளி படிப்பு முழுவதையும் CSI பாய்ஸ் ஸ்கூல் எனப்படும் கிறிஸ்தவ கான்வென்ட்டிலேயே படித்தார். அங்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிலவற்றினாலேயே அவர் தீவிர இந்துத்துவ அமைப்பான RSSல் இணைந்தார் என்கின்றனர். பொள்ளாச்சியில் RSSன் 3 வருட பயிற்சியை முடித்த அர்ஜுன் சம்பத் ஆழியாறு பகுதியின் முழுநேர RSS சேவகராக சில வருடங்கள் பணியாற்றினார். பின்னர் RSS பின்புலம் கொண்ட இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலனுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். பிஜேபியின் உறுப்பினராகவும் இணைந்தார். தமிழகத்தில் செயல்பட்டு வந்த இந்துத்துவ அமைப்புகள் அனைத்தும் வட இந்திய சாயலிலேயே செயல்பட்டு வந்ததால் தமிழ் கலாச்சாரத்தோடு தமிழகத்திற்கென்றே பிரத்யேகமாக இந்துத்துவ அமைப்பு ஒன்றை துவங்க எண்ணிய அர்ஜுன் சம்பத் தனது நண்பர்கள் சிலருடன் இணைந்து 1993ஆம் ஆண்டு தாம்பரம் விநாயகர் கோவிலில் இந்து மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். அதன் மாநாடு முதன்முறையாக KK நகரில் நடத்தப்பட்டு பாஜக முன்னணி தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். கோவையை தலைமையகமாக கொண்டு செயல்படும் இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ள அர்ஜுன் சம்பத் கோவை பகுதியில் பாஜக வளர முக்கிய காரணமானவராக இந்துத்துவ செயற்பாட்டாளர்களால் போற்றப்படுகிறார். வசதியற்றவர்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவை, அனாதை சடலங்களை உரிய சடங்கு சம்பிரதாயத்துடன் அடக்கம் செய்வது, கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இந்துத்துவ கைதிகளுக்கு வழக்கு நடத்த உதவுவது, சிறையில் இருப்போர் குடும்பத்தினருக்கு தீபாவளி, பொங்கல் ஆகிய பண்டிகையின் போது செலவுக்கு உதவுவது, கோவில் நிலம் மீட்பது என பொது காரியங்கள் பலவற்றை செய்து வரும் அர்ஜுன் சம்பத் இக்காரியங்களுக்காக வெளிப்படையாகவே நிதி வசூலும் செய்து வருகிறார். அவருக்கு இந்துத்துவா மீது ஆர்வம் கொண்டவர்கள் நிதி உதவி செய்து வருகின்றனர். இதுபோக இலங்கையில் உள்ள தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அர்ஜுன் சம்பத் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என போராட்டங்கள் சிலவற்றையும் முன்னெடுத்துள்ளார். விடுதலை புலிகள் ஆதரவு நபரான அர்ஜுன் சம்பத் இலங்கையில் போரினால் சிதிலமான இந்து கோவில்களை மறு நிர்மாணம் செய்யவும் தமிழர்களை மீள் குடியமர்த்தவும் தமிழ் தேசியவாதிகளுடன் இணைந்து சில நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார். 30 வருடங்களுக்கும் மேலாக இந்துத்துவ அமைப்பில் செயல்பட்டு வரும் அர்ஜுன் சம்பத் இதுவரை 6000 இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தினரை தாய் மதமான இந்து மதத்திற்கு மாற்றியுள்ளார் என்கின்றனர். அர்ஜுன் சம்பத்திற்கு சுப்புரத்தினம் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. சுப்புரத்தினம் அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ஓம்கார் பாலாஜி பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு தந்தையின் வழியிலேயே இந்து மக்கள் கட்சி அபிமானியாக செயல்பட்டு வருகிறார். 2வது மகன் பள்ளியில் படித்து வருகிறார். சென்ற வருடம் அர்ஜுன் சம்பத்தையும் அவரது மகன் பாலாஜியையும் கொலை செய்யும் நோக்குடன் கோவை வந்ததாக சில இஸ்லாமிய இளைஞர்களை காவல்துறை கைது செய்தது. இவரது மனைவி சுப்புரத்தினம் சில மாதங்களுக்கு முன்னர் 17 தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் தீவிர சிகிச்சையால் உயிர் பிழைத்த சுப்புரத்தினம் தனது மகன் பாலாஜியுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் தான் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. ஆனால் அர்ஜுன் சம்பத்தின் மனைவி கிறிஸ்தவ மதத்திற்கு மாற முற்பட்டதாக நித்யானந்தா சாமியார் தரப்பு செய்தி பரப்ப நித்யானந்தா மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் அர்ஜுன் சம்பத். ஒருமுறை ஆயுத பூஜை திருநாளின் போது துப்பாக்கி, கத்தி, அரிவாள் ஆகிய ஆயுதங்களை வைத்து சாமி படைத்து அந்த புகைப்படத்தை அர்ஜுன் சம்பத் முகநூலில் பதிவிட தொழில் செய்வோர் தொழிலுக்கு தேவையான பொருட்களை ஆயுத பூஜையின் போது சுத்தம் செய்து படைப்பது வழக்கம். அர்ஜுன் சம்பத் ஏன் வன்முறை ஆயுதங்களை வைத்து ஆயுத பூஜைக்கு படைத்துள்ளார் என்று சர்ச்சை எழுந்தது. தடா ரஹீம் என்பவர் இது குறித்து காவல்துறையில் புகார் தெரிவித்ததை அடுத்து அந்த பதிவை முகநூலில் இருந்து நீக்கினார் அர்ஜுன் சம்பத். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் ஒரு இந்து சாமியாரை சந்தித்து இஸ்லாமிய அமைப்புகள் மூலம் தனக்கு ஆபத்து நேரலாம் என்பதால் தான் பாதுகாப்பாக வசிக்க வீடு கட்டிக்கொள்ள நிதி தாருமாறு அந்த சாமியாரிடம் அர்ஜுன் சம்பத் பேசிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையானது. கமலை தொடர்ந்து எதிர்க்கும் அர்ஜுன் சம்பத் ரஜினியை தீவிரமாக ஆதரிப்பவர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.